புரட்சி தலைவி தான் வரும். ஜெயலலிதா அம்மா வருவாங்க. அம்மா அம்மா புரட்சி தலைவி அம்மா. அப்பா எம்ஜி ராமச்சந்திர அப்பா. எம்ஜி ராமச்சந்திர அப்பா. எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா. அம்மா எங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். நான் கண்ணை முன்னா கூட அம்மா மேலே தான் உயிர் போவோம். நான் செத்துனா கூட இதுமாரி புடவை போடு. எங்கள் வீட்டில் திடீர்னு வந்துட்டேன், புடவை கட்டியாரில். இதை பாரு, அம்மா கூட வாங்கி வச்சுங்கிற பாரு. அம்மாத்து வந்து அடையாளத்துக்கு அம்மாத்து. எங்கள் அம்மா பிடிக்கும். அம்மா புரட்சி தலைவி அம்மா, செல்வி அம்மா, ஜெயலலிதா அம்மா பிடிக்கும். ரெண்டு பேரும் அம்மா இன்னும் என்னம்மா அப்பா இருந்தாங்களன்னா நாடு நன்மை கொடுக்கும், ரொம்ப நல்லது நடக்கும். இப்போ அவங்க பிரிஞ்சு போனாங்க, எது எதே பிரிஞ்சு போச்சு. அது பிரிஞ்சு போனால் பிரியாடு. அது ரெட்டலை தான். நான் எங்கள் குடும்பம் ரெட்டாலை 35 ஓட்டுங்க இருக்குது. எங்கள் வீடு ரெட்டலி தான். பொம்பளைக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு குறை தழுக்கிற வயசு பொண்ணு போனால் அந்த பொண்ணை கற்பழிச்சிடுறானுங்க, எதே செய்கிறானுங்க. அம்மா இருந்தால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்போ இருக்கிறவ சும்மா ஜெயிலில் போடுறான், ஜாமீனில் வந்துடுறான். இன்னொரு பொண்ணு வச்சிடுறான். குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பயப்புது, ஸ்கூல் போக பயப்புது, காலேஜ் போக பயப்புது, ஸ்கூல் போக பயப்புது. ஏன் நம்ம சொன்னாங்க கெய்வ ஆகிட்டியும் கொஞ்சம் மீடியமாக விற்கிற நெகி போட்டுன்னு போனால் கூட எங்களை கற்பழிச்சிடுறான். வீட்டு போய் நெகி கட்டிடுறான். கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் தலைகள் வெளிச்சுன்னு போனால் அந்த பொம்பளை சாவச்சிட்றான். நடக்குது சொல்கிறேன் ராஜா, தப்பாக சொல்கிறேன்ப்பா. நடக்குது சொல்கிறேன். பிள்ளைங்கள ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. சாதாரண 7 வயசு 8 வயசு பசங்களை கூட கற்பழிச்சிடுறானுங்க. அவங்கள உடனே சுட்டு கொளுட்டுணும். வீட்டுக்கு போகிற நிலை இல்லை. பசங்க போச்சே ஜெயிலில் போடுறாங்க, அப்போ வந்துடுறாங்க. பசங்க போச்சு ஸ்கூலுக்கு, என்ன வரலையே அப்படி இல்லை. வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க வரலன்னு அவங்க மேலேயே அச்சம் கெடுக்குது. அதுமாரி செஞ்சிடுறானுங்க. அவனுங்கள உடனே அம்மா இருந்தா அப்பா இருந்தா ஜெயலலிதா அம்மா இருந்தா, எம்டி ராமச்சந்திரனா எம்ஜிஆருக்கு வருது. எம்ஜிஆர் இருந்தாருன்னா சுட்டு கொண்டுவார். ஜெயலலிதா அம்மா இருந்தால் சுட்டு கொண்டுருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பயம் இருக்கும். அவன் சுட்டுறாங்களே, அந்த பொண்ணு கற்பழிக்கூடாது, அங்கே போகக்கூடாது, நம்மளை சாவடிச்சிடுறாங்களா பயம் இருக்கும். நம்ம போந்து வந்துடுறானே, என்ன பண்ண முடியும்? அதனால நான் நிறைய பேசுகிறேன்னு பார்க்காது. எனக்கு வந்து மூச்சு வாங்குது. பெரிய மனுஷன் வச்சா தெரிஞ்ச அளவுக்கு தப்பு இருந்தால் மனுஷங்க. நன்றி, வணக்கம்.